ஓவர் நைட் சோக்டு பச்சைப்பயிறு குக்கரில் ஆட் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய வெஜிடபிள் ஃப்ரெஷ் வாழைப்பூ சாப் செஞ்சு பயிரோட ஆட் செஞ்சுட்டோம். கொத்தமல்லி இலைகள் க்ளீன் செய்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக குக் செஞ்சுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், பெருங்காயம் ஆடட். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு தண்ணி கரெக்டான அளவு வச்சு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ சிசரில் கட் பண்ணுங்க. ரொம்ப மெல்லிசாக நம்மளுக்கு எவ்வளோ சன்னமாக வேணுமோ அவ்வளோ உட்காந்து நீங்கள் அருவாமனையில் வெட்டாமல் சிசரில் வெட்டி பாருங்கள், செம்ம ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ ஒரு கொலஸ்ட்ரால் ரிமூவிங் ஏஜெண்ட். இதை வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ சாப்பிடுங்க. இது ஹெல்த்தியான டயட். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம். ஃபைபர் கண்டென்ட். தேங்காய், பெருங்காயம், கல்லுப்பு, சாம்பார் தூள், கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலையும் வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்க்கல. கிரீமியாக புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா குழைய இது மாதிரி வேக வைத்து கொள்ளலாம். அரைச்ச விழுதை சேர்த்துக்கொள்ளலாம். வைத்த விழுது, நாட்டு சர்க்கரை, புளி தண்ணி. ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிட்டிருக்கு. அனைத்து வகையான தானியங்கள் பறவைகளுக்கு. கருணை மழை தேவையான அளவு தேவையான இடங்களில் பொழிய வேண்டும் இறைவா. ப்ளீஸ் கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல். வாருங்கள் அனைவரும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நெஞ்சை ஒத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை. வாரீர் அன்பு உள்ளங்களே, விரைந்து வாரீர் அருளை பெற்றுக்கொள்ளலாம். அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவளையம் எல்லாம் ஓங்குக அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எங்களுக்கு ஜீவகாருண்ய அருள் சேவை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்துமைக்கு பல கோடி நன்றி இறைவா. காலை தானியங்கள் அழகாக சாப்பிடுகிறார்கள் இறைவா. சிறிது நேரத்தில் ஒயிட் ரைஸ், வாழைப்பூ சாம்பார் சாப்பிடுவார்கள். ரைஸ் ரெடி. டேஸ்டியான வாழைப்பூ சாம்பார் தயார். ஒயிட் ரைஸ், வாழைப்பூ சாம்பார், புஜ்ஜியா, ஆலு புஜ்ஜியோட சாப்பிட போகிறாங்க இன்னைக்கு. ஆயில் வெயிட்டிங்கில் இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறான்.